விஸ்டல் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, ஜென்ரலாவே வந்து பாருங்க, ஒரு 30 வயசு நெருங்கிடுச்சு அப்படின்னாலே ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 27-28 வயசுலேயே இந்த எலும்பு தேய்மானம் ஆஸ்டியோபோரோசிஸ் சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. 30+ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபீனியா அப்படின்றதே ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கை கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி முதுகு தண்டுவட வலி, இந்த மாதிரி நிறைய வலிகள், கெண்ட சத வலி, அதே மாதிரி குதிக்கால் வலி, இந்த மாதிரி நிறைய வலிகள் ஸ்டார்ட் ஆயிடுங்க. சரிங்க, இந்த நிறைய வலிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து ஹோம் ரெமடிஸ் எடுத்தா செட்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாவே இந்த மாதிரி எல்லா எலும்பு வலிகளுக்கும் என்ன வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்னா, சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு நம்ம எடுக்கணுங்க. சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு எடுக்கிறது மட்டும் பத்தாதுங்க. சுண்ணாம்பு வந்து அதாவது கால்சியம் நம்ம பாடி அப்சார்ப் ஆகணும் அப்படின்னா என்னன்னா, சூரிய வெளிச்சம் அப்படின்றது வேணும். எப்படி? ஏன்னா சூரிய வெளிச்சத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் டி நிறைய இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகணும். ஒரு நாளைக்கு காலையில 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷமானா சூரிய ஒளி அப்படின்றது நம்ம உடம்புல படுற மாதிரி பாத்துக்கணுங்க. நிறைய பேருக்கு பயம் இருக்கு, ஐயோ சூரிய ஒளியில நின்னா நாங்க வந்து ரொம்ப கருப்பாயிடுமே அப்படின்னு. பயப்படாதீங்க. அந்த உச்சி வெயில் தான் வந்து பாத்தீங்கன்னா யூவி ரேடியேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அதனால கருப்பாயிடுவீங்க. காலையில இளம் வெயில்ல வந்து கருப்பாக மாட்டேங்க. அதே மாதிரி மாலை இந்த அந்தி சாயிர நேரம் ஒரு லைட் வெயில் இருக்கு பாத்தீங்கன்னா, சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஒரு லைட் வெயில்ல கருப்பாக மாட்டேங்க. சோ ஒரு 10 நிமிஷம் இந்த சூரிய ஒளியில சூரிய குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மல்லாந்து படுத்து ஒரு 10 நிமிஷம், கவுந்து படுத்து ஒரு 10 நிமிஷம், இந்த மாதிரி சூரிய குளியல் எடுங்க. அதுக்கப்புறம் இந்த சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு என்னென்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நிறைய பாலுங்க. என்ன பால்? சாதா பசும்பால். பசும்பாலை விட பெஸ்ட் என்ன தெரியுங்களா? இந்த அல்மோண்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதாம் பால். அதுக்கப்புறம் இந்த ஓட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஓட்ஸ்னோட பால், தேங்காய் பால், ஓகேங்களா, சோயா பால், இந்த சோயா பீன்ஸ் கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பால். இது எல்லாத்துலயும் வந்து பாருங்க சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குங்க. ஜென்ரலா நம்ம உடம்புக்கு எவ்வளவு சுண்ணாம்பு சத்து தேவை? ஒரு நாளைக்கு 1000 to 1500 மில்லிகிராம் வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுதுங்க. 1000 to 1500 மில்லிகிராம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம சில பல உணவு முறைகளை நம்ம வந்து ரெகுலரா எடுத்துக்கும் போது அந்த கால்சியம் சத்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அது என்னென்ன, நான் ஆல்ரெடி நிறைய பால் சொன்னேன். இந்த பால்லாம் எப்படிங்க எடுக்கிறது? உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நல்லா பொடியை கட் பண்ணி மிக்சியில போட்டு நல்ல பால் எடுத்து நல்லா அந்த ஒரு சொம்பு தண்ணி எல்லாம் ஊத்திடக்கூடாதுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிடுங்க. இவ்வளவே தான் பால் வரும், குடிங்க. அது வந்து பாருங்க ஏறக்குறைய 250 ml இந்த தேங்காய் பால்ல வந்து பாத்தீங்கன்னா 300 மில்லிகிராம்ஸ் வந்து கால்சியம் சுண்ணாம்பு சத்து இருக்கு. இந்த சோயா பால், அல்மோண்ட் பால், இந்த சோயா பால் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்றேன். சோயா வந்து என்ன பண்ணணும், நைட்டே ஊற வச்சிடணுங்க. சோயா பீன்ஸ் கொட்டை, ஓகேங்களா, அதை நைட்டே ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில மிக்சியில போட்டு நல்லா ஹை இதுல வந்து ஃப்ரீக்வன்சில சர்ரு அடிக்கணும் தண்ணி ஊத்தி. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியை போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்தீங்கன்னா வர்றது தாங்க சோயா பால். அந்த செத்தை இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்ப தோராயமா வந்து ஒரு 100 ml வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 300 மில்லிகிராம் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் இருக்கு. இதே மாதிரிதான் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பும் நைட்டு ஊற வச்சிடணும். காலைல தோல் எடுக்கணுமாங்க, அதெல்லாம் தேவையில்லை. தோலோடு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது பாதாம் பால். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 250 ml 300 mg வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து இருக்கு. ஓட்ஸ் பால் என்னங்க அது? ஓட்ஸையும் அதே மாதிரி தாங்க நைட்டு ஊற வச்சுட்டு, ஓட்ஸ் வந்து நைட்டு ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்மளுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா நைட் வந்து ஊற வைக்கலாம். இல்லைன்னா ஒரு மணி நேரம் ஊறினா போதுங்க. தண்ணி ஊத்தி நல்லா அடிச்சா புழிஞ்சு எடுக்கணும், அந்த பால் வரும். இதுதான் ஓட்ஸ் பால். இந்த பால்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து நிறைய இருக்குங்க, சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கு. இதுல மட்டும் தானே பால் எடுப்பாங்க. எள்ளு இருக்கு பாத்தீங்களா, எள்ளுல பால் எடுப்பாங்க. முந்திரியில பால் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய இடத்துல பால் எடுக்கிறது உண்டுதாங்க. அரிசி இருக்குல்ல, நம்ம அரிசி ஊற வச்சு அதுலயும் பால் எடுப்பாங்க, ரைஸ் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால்லாம் வந்து பாருங்க நம்ம இதெல்லாம் செய்யணும். இப்ப இந்த பெங்களூரு, பாம்பே, டெல்லி, ஏன் சென்னையில கூட வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல இந்த மாதிரி மில்க் கிடைக்குதுங்க. சோயா மில்க், சோயால இருந்து எடுக்கப்பட்ட பால், அதுலயும் வந்து டீ காஃபியும் போடலாம். அதே மாதிரி சோயா கேர்டு, இந்த பாலையே உர வச்சா, அந்த சோயா மில்கே உர வச்சா அது வந்து சோயா கேர்டு, ஓகேங்களா. சோயா சீஸ், சோயா பட்டரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோயா பன்னீர். அந்த பாலையே வந்து நல்லா போட்டு லெமன் போட்டு திரியா ஆக்கிட்டு அதை புழிஞ்சு எடுத்தா பன்னீர். நம்ம சாதா பால்ல எப்படி பண்றோம் அதே மாதிரி தாங்க.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கு. சாதா பாலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஜாஸ்தி இருக்கு. அதனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாதா பால் காலையில நம்ம பசும்பால் காலையில 1 கிளாஸ் பால், நைட் 1 கிளாஸ் பால். பசும்பாலுக்கு நாங்க எங்கெங்க போறது, பேக்கெட் பால் தான் வாங்குறோம். நாங்க வந்து பசும்பால் ஃப்ரீக்வெண்டா சொல்றதுனால சொல்லிட்டோங்க. நீங்க என்ன பால் வாங்குறீங்களோ அந்த பால் காலையில 1 கிளாஸ், நைட் 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இது இல்லாம வேற எதுல வந்து இந்த சுண்ணாம்பு சத்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னீங்களா, நம்ம சாதா கொய்யா பழம் சாப்பிடுறீங்க பாத்தீங்களா, கொய்யா பழத்துல ஒரு கொய்யா பழம்னால இவ்வளவு பெருசு எடுத்தீங்கன்னா 18 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து இருக்கு. ஒரு ஆரஞ்சு பழம் நல்ல இவ்வளவு பெரிய ஆரஞ்சு பழம் அதுல ஏறக்குறைய 60 மில்லிகிராம் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து இருக்கு. இது இல்லாம கீரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேல் அப்படிங்கிறது பரட்டை கீரைங்க. இது பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து வெளியே கிடைக்கிறது இல்ல, ஆன்லைன்ல கிடைக்குது. தெரியாதவங்க வீட்டு பக்கத்துல இல்லாதவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேலுக்கு பதிலா இந்த பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஸ்பினாச், இது இந்த ப்ராக்கோலி, சாதா கீரைங்க எல்லா கீரையுமே, ஏன் முருங்கைக்கீரை கூட, இந்த மாதிரி கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கலாங்க. கீரை வந்து பாத்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். கால்சியம் மட்டும் இல்லைங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதுல ஜாஸ்தி இருக்கு. கொஞ்சம் 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 எல்லா சத்துக்களும் இருக்கு. அப்போ ஒன்றும் பெருசா நம்ம அதாவது பெருசா ரொம்ப நிறைய செலவு பண்ணி பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம வந்து கால்சியம் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம டெய்லி ஒரு கீரை பொரியல் ஒரு கட்டு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு கணக்கு வச்சு செஞ்சாலே போதும். ஒரு கட்டு கீரை ஒருத்தவங்களுக்காங்க, ஒரு கட்டு கீரை பொரியல் பண்ண இவ்வளவுதாங்க வரும். ஒருத்தவங்க தாராளமா சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேலு, இந்த ப்ராக்கோலி இதெல்லாமும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு சுண்ணாம்பு சத்து நிறைய கிடைக்குது. இது இல்லாம நம்மளுக்கு ஈஸியா சுண்ணாம்பு சத்து கிடைக்கக்கூடிய ஒரு மெத்தடாலஜி இருக்குங்க. அது என்ன அப்படின்னா பெரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த பெரண்டை சட்னி நம்ம வாரத்துல 3 நாள் எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே சுண்ணாம்பு சத்து கிடைச்சிடுங்க. சோ இத்தனை விஷயம் இருக்கு நம்மளுக்கு சுண்ணாம்பு சத்து கிடைக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 1000 இருந்து 1500 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து இருந்தா போதுமானது நம்மளோட எலும்புகள் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் பேலன்ஸ்டு டயட்டா எடுத்துக்கோங்க. அதாவது நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நிறைய மசாலா போட்டு ரொம்ப காரம், ரொம்ப ஹெல்த்தியா இல்லாத மாதிரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நல்ல சாப்பாடு மதியானம் சாப்பிட்றீங்கன்னா ஒரு கீரை, ஒரு பொரியல், காலையில 1 கிளாஸ் பால், நைட் 1 கிளாஸ் பால், டெய்லி ஒரு முட்டை. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பெரண்டை சட்னி, காலையில நைட்டு இட்லி தோசை சாப்பிட்றீங்கன்னா அந்த இட்லி தோசையில வந்து பாத்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு ஜாஸ்தி போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு தோலோட போட்டுக்கோங்க. எங்களை கேட்டா சிறுதானியங்கள் ஒரு நேரம் எடுத்துக்கோங்க. அதுலயும் வந்து பாருங்க கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் கால்சியம் சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. சோ கம்பு தோசை, கேழ்வரகு தோசை காலையில ஒரு நேரம் கம்பல்சரி சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு சட்னியும் வந்து பாருங்க புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது மட்டும் இல்லாம வேற என்ன எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த லஸ்ஸி சொல்றாங்கல்ல, லஸ்ஸி, தயிர், மோரு, லஸ்ஸி இப்படி டெய்லி ஒரு பெரிய கப் எடுத்தாலே ஓரளவுக்கு கால்சியம் நம்மளுக்கு கிடைச்சிடுங்க. வெய்ய காலமா தானே இருக்கு. ஸோ மோரு, லஸ்ஸி இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிங்க. ஒரு ஹெல்த்தியான மைண்ட், மனசு வந்து தேவையில்லாம சஞ்சலப்படுறது, கஷ்டப்படுறது, எதையோ நம்ம லைஃப்ல வந்து கஷ்டம் இருந்துச்சுன்னா அதையே நினைச்சு நினைச்சு யோசிச்சு யோசிச்சு ஆரோக்கியத்தை வந்து இது பண்ணிக்கிறது, ஆரோக்கியத்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாம நல்ல தூங்கி நல்ல சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியா இருங்க. கால்சியம் சத்து இல்லைங்க, உடம்புல எந்த சத்து குறைபாடுமே வராது. ஸோ இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி.